சுவாமி சொல்லுங்க. அடி விறகு தகுன மடி பொன்னாத தகுன மடி கண்ணே விறகு தகுன மடி வேந்தருக்கு ஆகதடி போகாம வேண்டாம் அடி என்னுடைய வந்து கேடா விறகு சகடமாவது இந்த வேந்தருக்கு ஆகாதடி ஆகாது. அதனாலே இந்த விறகு அதாவது விறகு விற்கக்கூடியவர் விறகு வாங்கலையோ விறகு விறகு வச்சுட்டு போறாரு. விறகு சகடம் இந்த வேந்தருக்கு ஆகாது. இந்த வேந்தருக்கு ஆகவில்லை என்றால் என்னுடைய மனைவி மக்களுக்கும் ஆகாது. போக வேண்டாம் கண்ணே, திரும்பி நாட்டுக்கே போய்விடலாம். சுவாமி விறகு சகன வேந்தனுக்கு ஆகவன்னு சொல்றீங்கல்ல, அவன் விறகு வெட்டுறவன் என்ன? அவனும் ஒரு சாதாரண ஒரு மனிதன் தானே. அவன் விறகு எதுக்கு வெட்டுறான்? அந்த விறகை எல்லாம் வெட்டி பெரிய சுமையாக கட்டி நாட்டில் உள்ள ஏழைப்பாடுகளுக்கு வித்து அதுல ஏதோ 5-10 பணம் வந்து அதை வச்சு ஜீவனம் பண்றதுக்கு அவன் வந்திருக்கிறான். அவனுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு விறகு கட்டி அவன் தொழில் செய்யறான். அவனுடைய தொழிலை பார்த்து நம்ம அது ஒரு சகனமா எடுத்துக்கலாமா சுவாமி? அவன் நம்ம எப்படி நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு போறோமோ அது போல அவனுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு அந்த தொழில் அவன் செய்யறான். அதனால அது ஒரு பெரிய சகனம் ஆகாது. நம்ம போலாம் சுவாமி. அப்படியா? ஆகட்டும் தேவி. நம்ம கொட்டனே நல்ல விளக்கு நம்ம கொட்டனே என்ன புளியா ஓட்டு என்ன வாங்கலையோ ஐயோ எங்க போறீங்க? சுவாமி சகனத்தில் சகனமானது ஆகிக்கொண்டே இருக்கிறது. அதாவது எண்ணெய் விற்கக்கூடியவராகப்பட்டவர் என்ன வாங்கலையோ என்ன வாங்கல என்பதற்காக நம்முடைய முன்னாடி போறாரு. அது மட்டும் இல்லாம அதாவது போகும்பொழுது எங்க போறன்னு ஒத்த சொல்லா கேட்கவே கூடாது. போற காரியமானது உருப்படாது. அதனாலே அந்த எண்ணெய் விற்கிறவரு போகும்போதே எங்க போற என்பதற்காக நம்மை பார்த்து கேட்கிறார். எண்ணெய் சகனம் பொல்லாத சகனம். அதனாலே போக வேண்டாம், திரும்பி நாட்டுக்கே போடலாம். கொண்டே மன்னவா மறுபடியும் தானே தவறு செய்றீங்க. எண்ணெய் என்பது என்ன? எல்லாம் ஒரு சமையலுக்கு உபயோகப்படக்கூடிய பொருள். ஒரு காய்கறிகள் விற்கிறது எப்படி, ஒரு பழங்கள் விற்பது எப்படி, அது போல எண்ணெயும் ஒரு குழம்புக்கு சாப்பாடு சமைக்கிற சாப்பாடுல கலக்கிற பொருள் தானே. அது மட்டும் ஏன் ஒரு சகனமா நம்ம நினைக்கணும்? அதனால அவருடைய குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு அந்த எண்ணெய் வியாபாரம் பண்றாரு. அது இது காலை பொழுது நேரம் எல்லா வீட்டுல சமையல் செய்வாங்க. அதனால எண்ணெய் வச்சுட்டு வர்றாரு. அப்படியா? ஒரு சகனமே இல்ல சுவாமி. வாருங்கள் போகலாம். புறப்பட போகலாம். ஐயோ சுவாமி, ஐயோ மடி பூனை தகுன மடி பொல்லாத தகுன மடி அங்கே பூனை நல்ல பொல்லாத தேவி பகிராமடி பூனை சகனம் வந்து பொல்லாத
சகுனம் வீட்டிலிருந்து புறப்படும் பொழுது பூனை குறுக்கால போயிருச்சுன்னா அந்த காரியம் அதாவது நிறைவேறாது. அதை செய்யறதுக்கு போக மாட்டாங்க, திரும்பி வீட்டுக்கு போயிடுவாங்க. பூனை சகுனம் பொல்லாத சகுனம், அதனாலே வேண்டாம், புறப்படு, நாட்டுக்கே போய் விடலாம். மன்னவா அப்படி சொல்லாதீங்க சுவாமி. பூனைங்கிறது என்ன? வீட்டுக்கு வீட்டு, வாசலுக்கு வாசல், வீதிக்கு வீதி, தெரு தெருவா சுத்துற ஒரு ஜீவன். அது என்ன பண்ணும்? இங்க இருந்தா அங்க போவோம், அங்க இருந்தா இங்க வரும். அதெல்லாம் ஒரு சகுனமா? அது ஒரு இடத்துல இருந்து கிடந்தாதான் சொல்லலாம். இது இங்க இருந்து அங்க நடந்து கொண்டே இருக்கக்கூடிய ஜீவராசிகள். அது நம்ம வர்றோம்னு தெரியுதா இல்ல வரமாட்டோம்னு அதுக்கு தெரியுமா? அது வழி போகின்ற பாதையில அது போயிட்டு இருக்குது, நாம் போகின்ற பாதையில நம்ம போறோம். அதனால போன சகுனம் எல்லாம் வேண்டாம், அது எல்லாம் பாக்காதீங்க. நமது பிள்ளைகளே பாருங்கள் சுவாமி. எத்தனை வார்த்தைகள் எடுத்தெடுத்து சொன்னாலும் சரியே, தாய் வீடு போற அப்படிங்கிற முடிவு மட்டும்தான் உடைய மனதில் இருக்கிறது. அப்படித்தானே? ஆமாம் சுவாமி. புறப்பட்டு போகலாம். கருப்பட்டா யா புருஷே சாவானா, ஆடு செத்தா புத்தம் இல்ல, மாடு செத்தா குத்தம் இல்ல. தம்பி, அம்மா, ஏம்மா என்ன அழுவுற? என்ன காரணம்? கதை என்னப்பா சொல்றது? ஐயோ 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 சொல்லிட்டு அழுவுடி அம்மா. எங்க வீட்டுல ஒரு பெரிய சமாசாரம் நடந்து போச்சு. என்ன சமாசாரம்? அப்படி என் வீட்டுக்காரன் காட்ட போயிட்டான். காட்ட போயிட்டானா? காட்டுக்கு போயிட்டான். சரி, நானும் வீட்டுல என்ன பண்ண, சரி புருஷன் வர்றதுக்குள்ள இதை சோறாக்கி குழம்பு வச்சு பருப்பு கடைக்கு வைக்கலாம்னு சொல்லிட்டு வச்சிருந்தேன். சோளம் குத்திக்கிட்டு இருந்தேன். அப்புறம் சோளம் குத்தி ஒரு முறத்துல சோளத்தை விட்டு வச்சுட்டு புருஷன் பசியோட வந்தான். சரி, வந்த உடனே பார்த்தான். பார்த்துட்டு என்ன அடியுது அப்படின்னா, சோளத்தை விட மச்சான் அப்படின்னா பாக்குறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சோளத்தை விட்டு லப்பு லப்புன்னு 4 வாய் போட்டுக்கிட்டான். அப்புறம் அந்த சோளத்தை விட்டு தின்னு போட்டு என் புருஷன் சூத்தாடைச்சு செத்தானே. ஐயோ 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 தேவி. சுவாமி மன்னா, போகின்ற வழியிலே ஒண்டி ஓரியாக, அதாவது ஒரு முண்டச்சியாகப்பட்டவன் கணவனை இழந்து பெற்றெடுத்த மகன் மகள்களை இழந்து ஒண்டி ஒரையாக புலம்பிக் கொண்டிருக்கிறாளே தேவி. அது மட்டும் இல்லாம போகும்பொழுது எங்க போறன்னு சொல்லி அவளும் ஒத்த சொல்லா கேக்குறா. அதனால வேண்டாம் கண்ணே, மன்னவா குழந்தைகள் அழைத்து கொண்டு வா, நம்முடைய காசிமா நகரமே திரும்பி போய்விடலாம். சுவாமி, இந்த நாட்டுல எத்தனையோ மக்கள், ஆண்கள் பெண்கள் எல்லாம் பிறக்கிறார்கள். அவங்க ஜாதகப்படி அவங்களுடைய விதிப்படி என்ன நடக்குதோ அதுதான் நடக்கும். அதாவது கரியை தொலைக்க கங்கை செல்லாம், விதியை தொலைக்க வேந்தரால முடியாது என்று சொல்வார்கள். வரும் விதி வந்தால் படுவிது பட்டேத்தான் தீர வேண்டும் அப்படிங்கறது பழமொழி. நம்மளுக்கு எப்படி கஷ்டம், இப்படி எல்லாம் கஷ்டம் வருதோ அது போல அந்த அம்மாவுக்கு ஒரு கஷ்டம். தன்னுடைய குடும்பத்தை எண்ணி தன்னுடைய கவலை நினைச்சு அந்த அம்மா கதறி அழுதுட்டு போவதை தவிர அதுக்கு நம்மளுக்கு என்ன சுவாமி சம்பந்தம்? அப்படியா? அதனால அதெல்லாம் ஒரு சகனமா நினைக்க வேண்டாம். இதோ நாட்டின் எல்லைக்கு பக்கத்துல எல்லைக்கே வந்துட்டோம். இனிமேல் மனமாற்றம் தேவையில்லை. வாருங்கள் போகலாம். இதோ காசி மாநகரத்திலே எல்லையில வந்து விட்டோம். இனிமேல் படிக்கு இந்த ஒரு கல்லை தாண்டி சென்றால் அடுத்த நாடு வந்துவிடும். அந்த நாடுக்கு நீங்கள் வர வேண்டாம், எல்லையோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் சுவாமி. இருந்தாலும் மன்னவா, இத்தனை காலமாக திருமணம் செய்து 25, 23 ஆண்டு காலம் ஆகிறது. ஒரு நாளும் பிரியாத உங்களை நான் இன்று பிரிந்து போகின்ற நிலைமைக்கு ஆளாகி விட்டது.
ஐயா என்னைக்குத்தான் நானும் பாப்பேனையா ஐயா கன்றில பசுவை போல ஐயோ தவிக்கிறதே மன்னவா மண்டலத்தை ஆண்ட மன்னா மகாராஜரே நான் போய் வரேன் சுவாமி. இன்றைக்கு நான் உங்களுடைய பார்க்கக்கூடிய இந்த 7ஆம் திருமுகத்தை மறுபடியும் எப்பொழுது நான் பார்க்க போறேன்னு தெரியலையே. இல்லை மறுபடியும் தான் நான் பார்ப்பேனா இல்லை நான் பார்க்காமலே போய்விடுவானே. நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன்? என்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக என்னுடைய கட்டிய கணவரையே இழக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிவிட்டது. ஐயா சுவாமி பையன் தன்னைக்கான வேந்தரும் அறிய மாட்டார். வரும் விதி வந்து விட்டால் படுமிதி பட்டேதான் தீர வேண்டும். அதனாலே நம்முடைய பிள்ளைகளுடைய பசியை போக்குவதற்காக நீ தாய் வீடு போறன்னு சொல்ற. போய் வாருங்கள். இந்த நாட்டினுடைய எல்லை இது. இந்த எல்லையை தாண்டி நான் வரமாட்டேன். தேவி 1000 வார்த்தைகளை அடுக்கடுக்காக எடுத்து கூறிய போதும் பிள்ளைகளை அழைத்துக்கிட்டு நான் தாய் வீடு போயேதான் தீருவேன் என்பதற்காக என்னுடைய வார்த்தை அதாவது கேட்காமல் படிக்கு பிள்ளைகளை கூட்டிட்டு போறேன். நான் பெற்றெடுத்த மகன்கள் 6 பேர் கை குழந்தையாக ஒரு பெண் குழந்தை என்று பாராமல் படிக்கு இந்த அனாந்தரமான இந்த காட்டு வழியில நீ எடுத்துட்டு போறன்னு சொல்ற. இதோ உனக்கு எதுமானாலும் சரியே. நான் ஈண்டெடுத்த செல்வங்கள் 7 பேரு. என்னுடைய குழந்தைகளுக்கு ஏதேனும் ஆனால் ஈயாக பறந்தாலும் உன்னை 2 துண்டாக விட்டுவிடுவேன். காகமாக பிறந்தாலும் உன்னை கண்ட துண்டமாக விட்டு விடுவேன். கண்கள் இமை எப்படி காத்து வருகிறதோ அது போல் நமது 7 செல்வங்களையும் 7 பிள்ளைகளும் நான் காத்து வருகிறேன். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் சுவாமி. ஆகட்டும் சுவாமி போயிட்டு வரோம். பாலாய் போன மழையாகப்பட்டது எங்களுடைய நாட்டிலே வந்திருந்தால் இப்படிப்பட்ட கொடுமைக்கு நான் ஆளாவேடா. கட்டிய கணவர் என்று கூட பாராமல் அவரை பிரிந்து விட்டு பெற்ற பிள்ளைகளோடு தாய் வீடு போகின்றேனே. என்னுடைய நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. மக்களா
இதோ நான் போகக்கூடிய வழியோ பயங்கரமான காட்டு வழிகளாக இருக்கும். அதனால கொஞ்சம் கூட கலக்கம் அடையாமல் படிக்கு என் பின்னே பயப்படாம ஜாக்கிரதையா வரணுமப்பா. ஜாக்கிரதையா வாங்க பின்னாடி. எனக்கு இந்த வானமோ பொழியும் என்று இந்த மக்களை உங்களை பெற்றேன். இந்த வானமோ பொழியும் என்று இந்த மக்களை உங்களை பெற்றேன். வானமோ பொழியவில்லை, இந்த பூமியே விளையவில்லை. இந்த மானமோ பொழியவில்லை, இந்த பூமியே விளையவில்லை. அட 7 பேரை பெற்றெடுத்து நான் உங்களை எப்படி காப்பாற்றுவேன் என் மக்களே? சாமி